இன்றைய இந்த வீடியோல வர்ச்சுவல் கோர்ட் மூலமா எப்படி ஆன்லைன்லயே சலன் செலுத்துறது என்பதை முழுசா காட்ட போறோம். வர்ச்சுவல் கோர்ட் வழியா பணம் செலுத்தினா சலன் அமௌண்ட் 1000 ரூபாய் இருந்தாலும் சுமாரா 200 ரூபாய் குலுகுலு பண்ணி செட்டில் பண்ணிடலாம். முன்னாடி இது கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப ஜால்ரா, ஏன்னா லோக் அதாலத்துக்கு போகணும், லாயர் ஹையர் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனா இப்போ எல்லாமே சூப்பர் ஈஸி. 2-3 கிளிக்லே ஆன்லைன்ல சலன் கிளியர் பண்ணலாம். எல்லாம் லைவா காட்ட போறோம். முதல்ல பிரவுசர் திறந்து டிராஃபிக் சலன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அடுத்தது parivahan.gov.in அப்படின்னு கவர்மெண்ட் ஒபிஷியல் வெப்சைட் ஓபன் ஆகும். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் இருக்கும். அங்கிருந்து டைரக்டா போகலாம். இப்போ வாகன சலன் செக் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. சலன் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், டிஎல் நம்பர். எதுல பார்க்கணுமோ அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க நாம வெஹிக்கிள் நம்பர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் உங்க வாகன நம்பரை என்டர் பண்ணணும். அடுத்து ஒரு கேப்சா வரும். எப்படியோ காட்டுதோ அப்படியே டைப் பண்ணணும். கேபிட்டல் லெட்டர் கேபிட்டலா, ஸ்மால் லெட்டர் ஸ்மாலா. அதை முடிச்சிட்டு கெட் டீடைல்னு கிளிக்குங்க. இப்போ வெரிஃபிகேஷனுக்காக உங்கள் போன்ல ஓடிபி வரும். அதை போட்டு சப்மிட் கிளிக்கணும். அதுவே போதும். உங்க வாகனத்தோட எல்லா சலன் டீடைல்ஸும் ஸ்கிரீன்ல தெரிஞ்சிடும். முன்னாடியே பேமெண்ட் பண்ண சலனுக்கு பக்கத்துல கிரீன் டிக் இருக்கும். வர்ச்சுவல் கோர்ட் வழியா பே பண்ணியிருந்தா அதுக்கான டீடைல் கூட அங்க இருக்கும். அதுல தான் குறைஞ்ச அமௌண்ட் சார்ஜ் ஆகுங்க. சலன் நீண்ட நாளா பே பண்ணலனா அது நேரா கோர்ட்டுக்கு போயிடும். இங்க முதல்ல ஒரு சலனை பிரிண்ட் பண்ணி எப்படி டீடைல் தெரிஞ்சுக்கலாம் என்பதை காட்டுறோம். பிரிண்ட் ஆப்ஷன் கிளிக் கொட்டோம்னா அந்த சலனோட முழு தகவலும் ஸ்கிரீன்ல வரும். இந்த சலன் ஓவர் ஸ்பீடிங் காரணமா வந்தது. இங்க 2000 ரூபாய் ஃபைன் காட்டுது. எந்த இடத்துல சலன் கட்டினாங்கன்னு முழுசா மென்ஷன் பண்ணிருக்கும். முதல்ல வேண்டும்னா இந்த செலப்பை சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதே பக்கத்திலேயே பேமெண்ட் ஆப்ஷன் வரும். ஆனா சலன் வர்ச்சுவல் கோர்ட்டுக்கு போயிராம இருந்தாதான் அது காட்டும். இங்க பேமெண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இந்த சலன் ஆல்ரெடி கோர்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்டேட்டஸ் டேப கிளிக்கிறோம். அங்க சென்ட் டு கோர்ட் டேட்டா அப்படின்னு தெளிவா தெரியுது. இந்த சலன் சிஜிஎம் லக்னோ கைசர்பாக் லக்னோ கோர்ட்டுக்கு போயிருக்கு என்பதுமே இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுது. 2000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டும் எந்த தேதிக்கு போயிருக்குன்னு எல்லாம் இங்கேயே மென்ஷன் பண்ணிருக்கும். சாதாரணமா சலன் வந்த பிறகு ஆரம்பத்துல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நல்ல நேரம் தருவாங்க. சலிப்புல 3 டேஸ்னு எழுதினாலும் பிராக்டிகலா 1 to 1.5 months வரை டைம் இருக்கும். அந்த நாட்கள்ல ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி டைரக்டா கிளியர் பண்ணலாம். அந்த டைம்குள்ள பே பண்ணலன்னா சலன் வர்ச்சுவல் கோர்ட்டுக்கு போயிடும். அங்கிருந்தும் பே பண்ணாம விட்டா அது நேரா ரெகுலர் கோர்ட் போயிடும். அப்போ முழு அமௌண்ட் தான் பே பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள்ல இருக்கும் சலன் வர்ச்சுவல் கோர்ட்டுக்கு ஆல்ரெடி போயிருக்கு. இப்போ இதோட பேமெண்ட் எப்படி பண்றது அதை பார்க்க போறோம். அதுக்காக ஒரு புதிய போர்ட்டல் ஓபன் பண்ணணும். கூகுள்ல வர்ச்சுவல் கோர்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கே virtualcourts.gov.in அப்படின்னு ஒபிஷியல் போர்ட்டல் ஓபன் ஆகும். அதை கிளிக் பண்ணாலே போதும். இந்த லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், பின் கமெண்ட்லயும் இருக்கும். அங்கிருந்து டைரக்டா போகலாம். இப்போ வர்ச்சுவல் கோர்ட் செக்ஷன்ல செலக்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேப் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் கிட்டோம்னா எல்லா ஸ்டேட்டுகளோட டேர்களும் பட்டியல் மாதிரி வந்துடும். அங்கிருந்து தங்கள் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இங்க எக்ஸாம்பிளுக்கு லக்னோ இருக்கு, அதனால உத்தரப்பிரதேஷ் டிராபிக் டிபார்ட்மெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் நவ் கிளிக்கணும். இப்போ சலன் ஃபெட்ச் பண்றதுக்காக நிறைய மெத்தட்கள் வரும். மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியும் அல்லது சிஎன்ஆர் நம்பர் என்டர் பண்ணியும் டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட்டி நேம், வெஹிக்கிள் நம்பர், சலன் நம்பர் எதுல வேண்டுமானாலும் சர்ச் பண்ணலாம். ஆனா சாதாரணமா வெஹிக்கிள் நம்பர் அல்லது சலன் நம்பர் யூஸ் பண்ணுவதுதான் ஈஸியஸ்ட். இங்கே வெஹிக்கிள் நம்பர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சலன் நம்பர் என்டர் பண்ணலாமோ அல்லது 2 வீலர் 4 வீலர் பேசிக் டீடைல்ஸ் கொடுத்தாலுமே டீடைல்ஸ் ஃபெட்ச் ஆகும். இங்கே ஒரே ஒரு டீடைல் போதும், அதனால வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணிட்டாங்க. பக்கத்துல வரும் கேப்சா கோடை அதே மாதிரி டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்த உடனே வெஹிக்கிள்க்கு ரிலேட்டடான கோர்ட்டுக்கு போயிருக்க எல்லா சலன்களோட டீடைல் ஸ்கிரீன்ல காட்ட தொடங்கும். இங்க எக்ஸாம்பிளுக்காக பாருங்க. ஒரு சலன்னா கோர்ட் ஹியரிங்ல இருக்குது, அதுக்கு பேமெண்ட் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். 2 சலன்ஸ் கோர்ட்ல போயிருக்கு, ஆனா ஹியரிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அதனால பேமெண்ட் ஆப்ஷன் திறக்கல. இவங்களே பட்டது மாதிரி 15 to 20 டேஸ் கழிச்சு மறுபடி செக் பண்ணணும். இப்போ 3வது நம்பர்ல இருக்கும் சலனை பாருங்க. அதோட ஃபைன் அமௌண்ட் 1000 ரூபாய் தான். ஆனா இதே சலன் 50418 டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போர்ட்டல்ல பார்த்தோம்னா 2000 ரூபாய் ஃபைன் காட்டுது. ஆனா வர்ச்சுவல் கோர்ட்ல வந்து பார்த்தா இந்த சலனுக்கு 1000 ரூபாய் ஃபைன் பே பண்ணினாலே செட்டில்மெண்ட் ஆகிடும். அதாவது சலன் எந்த வகையில வந்தது, என்ன வயலேஷன், என்ன செக்ஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி வர்ச்சுவல் கோர்ட்ல ஃபைனை ரிவைஸ் பண்ணுவாங்க. அதனால அரை அமௌண்ட் பே பண்ணி செட்டில்மெண்ட் எடுத்துக்க முடியும். இந்த சலன் ஓவர் ஸ்பீடிங்னால தான் வந்திருக்குது. இத பேமெண்ட் பண்ணணும் என்றா வியூ ஆப்ஷன் கிளிக் கொட்டோம்னா இந்த சலனுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் தெரியும். எப்போ அலோகேட் ஆயிட்டு, ப்ரொசீடிங்ஸ் டேட் என்ன, எல்லாமே கிளியரா காட்டிடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த சலனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சில ஆப்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இங்க ப்ரொபோஸ் பண்ண அமௌண்ட், இங்க எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபாய், அவ்வளவுதான் பே பண்ணி சலன் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணினா பேமெண்ட் ப்ராசஸ் தொடங்கிடும். ரெண்டாவது ஆப்ஷன், ஐ விஷ் டு கண்டெஸ்ட் த கேஸ், அதாவது கேஸை சேலஞ்ச் பண்ணலாம். சில சமயம் சலன் தவறா இல்லை அப்படியே யாராவது மிஸ்டேக்கா கட் பண்ணிடுவாங்க.
அப்படின்னு நிச்சயமா தெரிஞ்சா கண்டெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி சில டைம்ல வெஹிக்கல் ஓட்டுறப்போ டிஎல், ஆர்சி, இன்சூரன்ஸ் அல்லது வேற டாக்குமெண்ட்ஸ் பிசிக்கலா கிட்ட இல்லாம இருக்கும், ஆனா ஒரிஜினல் வீட்ல இருக்கும். அந்த நேரத்துல காட்ட முடியலன்னா சலன் கட் பண்ணிடுவாங்க. அத்தகைய சிச்சுவேஷன்லயும் சலன் கண்டெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கீழே 2 ஆப்ஷன்ஸ் வரும். இவை எல்லாம் மொபைல் நம்பர் வெஹிக்கிளுக்கு லிங்க் ஆகலன்னு இருந்தா யூஸ் ஆகும். ஏன்னா இங்க ஓடிபி ஆத்தென்டிகேஷன் மேண்டேட்டரி. மொபைல் நம்பர் லிங்க் ஆகலன்னா இன்ஜின் நம்பர் அண்ட் சாசஸ் நம்பர் என்டர் பண்ணி ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். மொபைல் நம்பர் ஆல்ரெடி லிங்க் ஆகி இருக்குன்னா ஐ விஷ் டு பே ப்ரப்போஸ்ட் ஃபைன் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடலாம். இங்க அதையே செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓடிபி போனுக்கு வரும். ஜெனரேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி வந்ததும் அதே ஸ்கிரீன்ல என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபி கிளிக்கணும். அதோட வெரிஃபிகேஷன் சக்சஸ் ஆயிடும். பிறகு ஐ அக்ரி பிரஸ் பண்ணணும். இங்க ஒரு ரெட் கலர் மெசேஜ் இருக்கும். கிளிக் ஹியர் டு வியூ சமன் எஸ். இத கிளிக்கினா கோர்ட்டு கேஸ் போன பிறகு வீட்டுக்கு வர்ற சமன் இருக்கும் இல்லையா, அதே ரெசிப்ட் இங்க டிஜிட்டலா காட்டும். அந்த சம்மன் வீட்டுக்கு வந்து கிடைக்கலனா இங்க இருந்தே அதை பார்க்கவும், வேண்டும்னா பிரிண்ட் எடுக்கவும் கூடவும். எந்த ரூல் வயலேட் பண்ணிருக்காங்க, கோர்ட்ல கேஸ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, எல்லாம் இங்க டீடைலாக வரும். அதுக்கப்புறம் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேமெண்ட் பண்ணணும் என்றா ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட் என்பதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அக்செப்ட் அண்ட் பே கொடுக்கணும். அதுக்கு பிறகு வரும் ஓகே ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறது. இப்போ வர்ச்சுவல் கோர்ட் வழியா பேமெண்ட் பண்ண நாம செலக்ட் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இங்க வரும் பாப்அப் விண்டோவை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு ப்ரொசீட் வித் நெட் பேங்கிங் மீது கிளிக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பல பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ. இப்போ காலத்துல எல்லாருக்கும் ஈஸியானது யூபிஐ தான். அதனால நாம யூபிஐயை தேர்ந்தெடுக்க போறோம். யூபிஐலயும் 2 ஆப்ஷன்கள் வரும். உங்க யூபிஐ ஐடி, அதாவது கூகுள் பே, போன்பே, பேடிஎம்ல வேலை செய்யறத டைப் பண்ண சொல்வாங்க. இல்லைன்னா QR கோட் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் செய்யலாம். அதுலயும் எளிமையானது QR ஸ்கேன் பண்ணுவதுதான். வேற ஒரு போன் இருந்தா அதுல QR ஸ்கேன் பண்ணி உடனே பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லைனே யூபிஐ ஐடியை மேனுவலா என்டர் பண்ணலாம். இங்கே QR கோட் ஜெனரேட் ஆயிடுச்சு. அதை ஸ்கேன் பண்றீங்க, பேமெண்ட் வெற்றியாகும். பேமெண்ட் ஆனதும் இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகும். இங்க ஓகேன்னு கிளிக் பண்ணுங்க. இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த பக்கத்துல பேக் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணக்கூடாது. பேமெண்ட் வெரிஃபை ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகி சக்சஸ் மெசேஜ் வரும்போதுதான் எல்லாம் கம்ப்ளீட். அடுத்தது நமக்கு இந்த வர்ச்சுவல் கோர்ட் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஜெனரேட் ஆகி வரும். இங்க 1000 ரூபாய் பே பண்ணிருக்கிறது மென்ஷன் ஆகியிருக்கும். வர்ச்சுவல் கோர்ட்ல எந்த ஜட்ஜ் கிட்ட கேஸ் போச்சு, எப்படி சலன் கட்டாங்க, சிசிடிவி மூலம் எல்லாத்தும் டீடைலாக வரும். இந்த ஸ்லிப்பை சேஃபா சேவ் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ணணும் என்றால் பிரிண்ட் ஆப்ஷனும் இருக்கு. இதனால் உங்க சலன் கிளியர் ஆயிடுச்சு. அப்படியே பேமெண்ட் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா இல்லையா, டிரான்ஸ்போர்டேஷன் வலைதளத்துல வெரிஃபை பண்ணணும்னா அதுவும் செய்யலாம். மீண்டும் லாகின் பண்ணணும், கெட் டீடைல்னு கிளிக் பண்ணணும், ஓடிபி என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, முன்னாடி 2000 ரூபாய் சலன் காட்டுறதுல 1000 ரூபாய் பே பண்ணிருப்பது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதனால பேமெண்ட் சக்சஸ் ஆனது கன்ஃபார்ம். இப்படி வர்ச்சுவல் கோர்ட் வழியா ஆன்லைன்ல பேமெண்ட் செஞ்சா நேரமும் காசும் ரொம்ப சேவ் ஆகுது. முன்னாடி இதெல்லாம் கோர்ட் போய் லாயர் ஃபீஸ் கொடுத்து கஷ்டப்பட்டு செய்யணும். இப்போ ஆன்லைன்லயே முடிஞ்சு போகுது. வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல்ல புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் இன்னும், சலன் உடனே வர்ச்சுவல் கோர்ட்டுக்கு போகாது. இப்போ சலன் இன்று கட்டாங்கன்னா அது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல 2 months இருக்கும். அதுக்கப்புறம் தான் வர்ச்சுவல் கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதனால உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஆனா முடியும் போது சீக்கிரமா பேமெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. பல வருடங்கள், 2-3 வருடங்கள் பேமெண்ட் பண்ணாம இருந்தா சலன் மீண்டும் நார்மல் கோர்ட்டுக்கு போயிடும். அப்புறம் பிசிக்கலி கோர்ட் போகணும், லோக்கல் அலர்ட் போகணும். அப்பதான் கிளியர் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது பயனுள்ள தகவல் கிட்ட இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. ஜெய் ஹிந்த்.